என்னாச்சு? அண்ணே மாப்பிள்ளை என்னாச்சு? என்னாச்சு? இது எப்படி இங்க அண்ணே கை காட்டுங்க. எங்க அடிபட்டு? என்னாச்சுன்னு சொல்றேன். நல்ல வேலை தொட்டி பொங்கல் பண்ண முடியல, இல்லைன்னா எல்லாம் கீழே கூட்டியிருக்கோம். சக்கரை தொட்டியை செவ்வரமா வச்சிருக்கேன். யாராவது தலைமையில விழுந்தா இருக்கும். குழந்தெல்லாம் இருக்கு, ஒரு பேர் இல்லாம இருக்கீங்க பாருங்க. மாப்பிள்ள கையில் அடிபட்டிருக்கா? அப்பா ரொம்ப வலிக்குதாப்பா? செல்லக்குட்டி ஒன்றும் இல்லடா, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் நீ எவ்வளோ டெல் ஆயிட்டீங்க? காட்டுங்க. இது என்னது? ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. போ முத்து மாமா, சும்மா ஒன்னும் இல்லங்கிற. அவ்வளவு பெரிய பூந்தொட்டி விழுந்திருக்கு, அடிப்படாமல இருந்திருக்க உனக்கு. எவ்வளவு பெரிய தொட்டி? சின்ன தொட்டி தானே, விடுமா. பானைதான் பொங்கி இருக்கு. பொங்க பானை பொங்கிடுச்சு. சந்தோஷம் சந்தோஷம் மகிழ்ச்சி. அடுத்தது நான் என்ன பண்ணணும்? அப்பா முதலே சொன்னதுதான்ப்பா, யார் இதுல ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொன்னத மத்தவங்க கேட்கணும். குட்டி நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்ல நாட்டாம. அண்ணே சும்மா ஏமாத்தலாம் கூடாது. இன்னைக்கு பூரா வெண்ணிலா நீ சொல்றத நீங்க கேட்கணும். சரி, என்ன பெருசா கேட்டுற போறா? வயிறு நிறைய நான் சாப்பிட சொல்ல போறா? சாப்பிட்றேன். அதுதானே இல்ல, அண்ணி எதை கேட்டாலும் நீங்க செய்யணும், அவ்வளவுதான். ஓகேயா? செஞ்சிடலாம். என்ன அதுக்கு இப்போ பானை பொங்கிடுச்சு, அதுல இந்த அரிசி எல்லாம் போடுங்க. போங்க போங்க போடுங்க போங்க. எல்லாம் சொதப்பிடுச்சு. மாமா கடைசி நிமிஷத்துல பார்த்து தொலைச்சிட்டாரு. என்ன பண்றது? தென்னரசு, எனக்கு எப்பவுமே தோல்விதானா? அப்படியே பயங்கர கடுப்பா இருக்கு. ஸ்வேதா கவலைப்படாத, அமைதியா இரு. ஒரு சின்ன விஷயத்தை நினைச்சா கூட அது கூட நடக்க மாட்டேங்குது. என்ன ருத்ரா குட்டி, எதுக்கு ஸ்டாப் பண்ணீங்க? அப்பா ஒரு விஷயத்த மறந்துட்டு நைஸா தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? இப்ப வெளியில போட்டி நடந்துச்சுல, அதுல வெண்ணிலா சித்தி தானே ஜெயிச்சது. ஆமா, ஆனா அப்படின்னு சொல்ல முடியாது. அது நான் நீங்க தோத்துட்டு ஈஸியா உள்ள வர பாக்குறீங்க. இல்ல ருத்ரா குட்டி, நான் தோத்தலாம் போல. அது சும்மா நான் தோத்தனி நினைச்சேன். என்ன ருத்ரா குட்டி மழுப்பாட்டீங்கப்பா. வெண்ணிலா சித்தி சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும், அத பண்ணியே ஆகணும். இல்ல ருத்ரா குட்டி. ஏன் மாப்பிள்ள, எவ்வளவு பெரிய வீர தீர சூரன் நீ. சந்தையில தென்னரசு போட்டு அப்படி பொரட்டி பொரட்டி அடிச்சா, இப்போ ஆஃப்டர் ஆல் வெண்ணிலா போட்டி கூப்பிடுற, தைங்கரு பம்புரு பயப்படுற. வாட் ஹேப்பன் டு யூ? டேய் முட்டைக்கண்ணா, சும்மாறா. யாரா இப்போ தயங்கினது? நான் ஒன்றும் தயங்கலையா. சும்மா என்னை பற்றி பேசிட்டு இருக்கிற. நான் என்னை பற்றிலாம் யோசிக்கலடா, நான் வெண்ணிலா பற்றி யோசிக்கிறேன். ஏன்னா பாவம் அவ எவ்வளோ வாட்டி அவ தோத்து போயிட்டே இருப்பேன், நானும் எவ்வளோ வாட்டி தான் விட்டு கொடுத்துட்டே இருப்பேன். இப்போ அவ தோத்துட்டான்னு வச்சுக்கோங்க, பாவம் மனசு பொக்குன்னு போயிடும். எனக்கு மனசு இல்லையா? என்னண்ணா இது? அது எப்படி நீங்க ஜெயிச்சிட்டா அண்ணி தோத்த மாதிரி ஆகும்? உங்களுக்கு போட்டி என்னன்னே தெரியாது, அப்புறம் எப்படி நீங்க ஜெயிக்கிறது தோக்குறது பத்தி பேசுறீங்க? இப்போ அண்ணி சொல்ற எல்லாத்தையுமே நீங்க பண்ணணும். அது முடியுமா முடியாதுன்னு மட்டும் சொல்லுங்க. எதுக்கு இப்போ கோரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் என்ன செய்யணும்?
நீ சொல்ல வேண்டியதா? அண்ணி அண்ணன் சொல்லியாச்சுல, சீக்கிரம் சொல்லுங்க. அண்ணன் வின் பண்றாரா இல்லையான்னு பாப்போம். பரவாயில்ல, எனக்கு இந்த போட்டியெல்லாம் எதுவும் வேணாம். என்ன என்ன வெண்ணிலா, பயந்துட்டியா? பயப்படாத, போட்டினா அப்படிதான் இருக்கும். என்னன்னு மட்டும் நீ சொல்லு. வெண்ணிலா சொல்லு. இல்ல மாமா, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். கேளு கேளு கேளு. உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா நான் பார்க்கணும். நல்ல போட்டி. பொம்பளைங்க எப்பவுமே இப்படிதான் மாமா. ஆம்பளைங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத விரல் நுனியில வச்சிருப்பாங்க. ஆனா வீட்ல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களோட மனசு என்னன்னு புரியவே புரியாது. அத நீ புரிஞ்சு வச்சிருக்கியா நான் பார்க்கணும். எனக்கு அது ஆசை முத்து மாமா. அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? விரல் நுனியில? என்னடா இது பச்சை புள்ளையா இருக்கா? இதெல்லாம் ஒரு போட்டியாமா? என்ன என்னோட அறிவுக்கும் என்னோட என்னடா இது? உன் வயசுக்கும் உன் சைஸுக்கும் ஓகேடா. நான் என்னோட சரி உங்களுக்கு பண்றேன் பண்றேன் பண்றேன். ஏன் மாப்ள, இதுக்கெல்லாம் ஒரு வெயிட் பார்க்குற மிஷின் வச்சு ஆளுக்கு தகுந்த மாதிரி வெயிட் பார்த்தா போட்டி வைக்க முடியும்? வெண்ணிலா, அதான் இந்த டூத் பேஸ்ட் விளம்பரத்துக்கு எல்லா பள்ளியும் காட்டுவாங்களே, அந்த மாதிரி பல்ல காட்டி போட்டிக்கு ரெடின்னு சொல்லிட்டானே. ஆனா ஒண்ணு, நீ தான் இந்த போட்டிக்கு ஜட்ஜு, நீ தான் மார்க் போட போற. ஏன்னா இந்த போட்டிக்கான ஆன்சர் எல்லாம் உனக்கு தான் தெரியும். தப்பா இப்ப சொன்ன வச்சுக்கோ, கொஞ்சம் கூட யோசிக்காத. நல்ல நாட்டுக்கோழி முட்டையா போடு, காலையில எக்ஸசைஸ் பண்ணதும் சாப்பிட்டுக்கிட்டோம். ருத்ராகுட்டி, நீ போய் பேப்பர் பேன் எடுத்துட்டு வா. நாமளும் நம்ம வேலையை பார்க்கலாம். ஏன்னா ஜோட் போங்க போங்க. ஹரியா சரியா தோக்கருக்கு ரெடியா இரு. எல்லாம் ரெடி. அட பாவிங்களா, என்ன தோக்கடிக்கணும், என் மானத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணியே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி என்ன மம்பு கழுத்துருக்கீங்க இல்ல? வச்சுக்கிறேன் உங்களுக்கு. முத்துமாமா, இங்க உள்ளதுலயே எது எது எனக்கு பிடிக்கும்னு நீ சொல்லணும் முத்துமாமா. ரிப்பன்ல எது, பூல எந்த கலரு, பழத்துல எந்த பழம், சாமியில எதுன்னு எனக்கு பிடிச்சத நீ சொல்லணும். சொல்லிட்டா போச்சு. மாமாவுக்கு வந்து எனக்கு பிடிச்ச கலர் எந்த கலருன்னு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். கண்டிப்பா கரெக்டா சொல்லிடுவாருன்னு எனக்கு தெரியும். ஏதோ ஒரு கலர் பிடிக்கும்னு சொன்னாலே, என்ன கலர்? ப்ளூ கலர் கரெக்ட் தானே? சரி முத்துமாமா, சொல்லு, கரெக்ட் தானே? நீ அடுத்தது சொல்லு முத்துமாமா. பூ. பூல வந்து 20 நாளைக்கு முன்னாடிதான் மாமா கிட்ட எனக்கு பிடிச்ச பூ எதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால அது கரெக்டா கண்டுபிடிச்சிரும் நினைக்கிறேன். ரோஜா பூ. சரி முத்துமாமா,
அடுத்தது கரெக்ட்னு சொல்லு. எல்லாம் மொத்தமா சொல்ற முத்து மாமா. நீ ஒண்ணுன்னா கேட்டா எப்படி? அடுத்தது பழம். இப்ப இருக்க ஸ்டைல் நல்ல பழங்கள். இதையாவது கரெக்டா சொல்லி மானத்தை காப்பாத்து முத்து மாமா. எல்லாமே தப்பு தப்பா சொல்றே. வெண்ணிலாவுக்கு பிடிச்ச பழம் எதுனா கொய்யா பழம். இதுல சொல்லு முத்து மாமா. என்ன சாமியா சொல்லு. தங்கச்சி அம்மா பாத்தியோ, எல்லாமே முத்து மாமா தப்பு தப்பா சொல்லி என் மானத்தை வாங்குது. நான் என்னதான் பண்ணட்டும்? எனக்கு பிடிச்சது என்ன நீயாவது சொல்லக்கூடாதா? சாமி தானே, இதை நான் ஈஸியாவே சொல்லிடுவேனே. வெண்ணிலாக்கு பிடிச்ச சாமி ஓகே, இதோட ரிசல்ட் அப்புறம் பார்க்கலாம். இப்போ டெஸ்ட் நம்பர் 2. டேய் சும்மாறா, அதான் 4 டெஸ்ட் முடிஞ்சிச்சுல. இப்போ என்ன நம்பர் 2? வெண்ணிலா, டெஸ்ட்ல தோக்க போறவங்களே இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லு. நாம தான் அதை முடிவு பண்ணணும். என்ன? சரி, என்ன வெண்ணிலா நீ சொல்லு. நான் உன்னை 4 கேள்வி கேட்ப முத்து மாமா. அதுக்கெல்லாம் நீ கரெக்டா பதில் சொல்லணும். என்னம்மா இப்போ எப்படி எல்லாத்தையும் கரெக்டா சொல்லி அசத்தணும், அதே மாதிரி 4 கேள்வியும் சொல்லி அசத்திடுறேன் பாரு. நியாயம் பண்றிய முத்து மாமா. நீ உன் கேள்வி கணைகளை தொடு வெண்ணிலா, தொடு. நான் எந்த வயசுல உன்னை முதல்ல முத்து மாமான்னு கூப்பிட்டேன் அத சொல்லு. எந்த வயசுல நீ என்ன முதல்ல முத்து மாமான்னு கூப்பிட்ட? சொல்லு சொல்லு. அதாவது எந்த வயசுல நீ என்ன முதல்ல முத்து மாமான்னு கூப்பிட்ட அதானே? அது எந்த வயசுல? 15 வயசு. எனக்கு இல்ல, உனக்கு. சரியா? நான் பிறந்து எப்ப அம்மானு வாய் திறந்து கூப்பிட்டனோ அப்பவே உன்னையும் முத்து மாமான்னு கூப்பிட்டேன்னு தான் என் அம்மா அடிக்கடி சொல்வாங்க. நீ என்னடானா இப்படி மானத்தை வாங்குறியே. சரி, அடுத்த கேள்வி. என் கால்ல ஒரு தடவை காயம் பட்டுடுச்சு. அப்ப நீ என் பக்கத்துல இருந்த, பதறி போய் என் கால்ல கட்டெல்லாம் போட்ட. அது எப்ப பட்டுச்சு? அது எப்ப பட்டுச்சுன்னா அது வந்து பட்டுச்சு. ஆமால, அது பட்டுச்சு. அது பட்டுச்சு. அது எப்ப பட்டுச்சு, எங்க பட்டுச்சுன்னா என்ன முத்து மாமா, நான் சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்தேன்ல, அப்ப நீ தானே என்ன தூக்கி கட்டெல்லாம் போட்டு விட்ட. வாய் திறந்து சொல்லு மாமா. திருவிழா. திருவிழாக்கு போயிட்டு நம்ம திரும்ப வரும்போது கல்லு தடிக்கி நீ கீழே விழுந்தோன்னா அப்படியே கையை பிடிச்சு நான் தூக்குனே. அப்பதானே? முத்து மாமா, அடுத்து ரொம்ப ஈஸியான கேள்விதான். கஷ்டமாவே கேளு. நீ முதலா எனக்கு நீ என்ன வாங்கி கொடுத்த? முதல்ல உனக்கு நான் வாங்கி கொடுத்தது வந்து முதல்ல உனக்கு நான் வாங்கி கொடுத்தது முதலாக நான் உனக்கு வாங்கி கொடுத்தது என்னவென்று கேட்டால் வளையல்.
வளையல். வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் மறந்துரு. நீ தானே எனக்கு முதல்ல மோதிரம் போட்டு விட்ட. அத மறந்துட்டு வளையலாம் வளையல். போ மாமா போ. சரி முத்து மாமா, அடுத்து என்னன்னா, நீ எனக்கு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும்னு ஒரு கடைக்கு ஊர்ல கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்த. அது என்னன்னு சொல்லு பாப்போம். என்னது இது? இது கூட எனக்கு தெரியாதா? அது என்னன்னு கேட்டா நான் டக்குன்னு சொல்லிடுவேன். அது வந்து உனக்கு நான் வாங்கி கொடுத்தது கறி தோசை. ஐயோ முத்து மாமா, நீ எனக்கு பிடிக்கும்னு சொல்லி பொரிச்ச பரோட்டாவும் நாட்டுக்கோழியும் வாங்கி கொடுத்துட்டு இப்ப எப்படி மானத்தை வாங்குறியே? ஜனனி கிட்ட வராத. அண்ணா நீங்களும் தான். உஷ், ஷோ, 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 ஷோ. டேய் 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 விட்றா விட்றா. எல்லா கேள்விக்கும் டிஸ்டிங்ஷன்ல 100க்கு 100 எடுத்து பாஸ் பண்ணிருப்பேன். போட போடா டேய், வெண்ணிலா முகத்தை பார்த்தாலே தெரியல நீ பெரிய ஹோல்சேல் முட்டை கடை வைக்கிற அளவுக்கு மார்க் வாங்கியிருப்பேன்னு. அண்ணி காட்டுங்க அண்ணி. சித்தி இப்ப காமிக்க போறியா இல்லையா?